கலிங்கா அப்படிங்கிற 16 வயசு பொண்ணை வந்து ரேப் அண்ட் மர்டர் பண்ண அந்த பொண்ணோட ஸ்டெப் ஃபாதரை வந்து அந்த பொண்ணோட ஜெனட்டிக்கல் ஃபாதர் அவர் வந்து 30 வருஷம் போராடி இந்த ஜஸ்டிஸ் அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஸ் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனியில் தான் நடந்துச்சு. இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில தான் நடந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில வந்து அந்த அஃபீஷியல்ஸ்க்கு இடையில பெரிய கான்ஃப்ளிக்டே உண்டாகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. பெரிய கேஸாக அந்த காலத்தில் இருந்துச்சு. இந்த கேஸில் வந்து அந்த ரேபிஸ்ட் டைட்டர் குரோம்பேக் அப்படிங்கிறவன் வந்து ஒரு சீரியல் ரேபிஸ்ட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இந்த கலிங்காவோட மேட்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்துட்டனால இந்த கேஸில் அவன் மாட்டி உள்ளே போகிற அளவுக்கு வந்துட்டான். இல்லைனா மற்ற இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதே மாதிரி ட்ரக்ஸ் கொடுத்து நிறைய ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இந்த கேஸில் மாட்டி ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் முழுக்க காரணம் வந்து அந்த கலிங்கா பாம்பர்ஸ்கி அப்படிங்கிற அந்த பொண்ணோட அப்பா ஆண்ட்ரே பாம்பர்ஸ்கி அவர் தான் காரணம். ஏன்னா 30 வருஷம் போராடி இருக்காரு. அந்த போராட்டத்தை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். முதல்ல ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆண்ட்ரே பாம்பர்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லாம் வசிக்கிறாரு. அவர் எந்த வருஷம் பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1938 பிறக்கிறாரு. இவர் வந்து என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்ட்டாக இருக்காரு. ஃப்ரான்ஸில் தான் தனியாக தான் வசிச்சுட்டு வர்றாரு. இவரோட பொண்ணு வந்து கலிங்கா வந்து அந்த பொண்ணோட அம்மாவோட டேனியல் கோனின் அவங்க கூட வந்து ஜெர்மனியில் வசிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே பாம்பர்ஸ்கியும் டேனியல் கோனினும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதே வந்து டேனியலும் அப்புறம் டைட்டர் குரோம்பேக் அதான் இந்த பொண்ணை வந்து மர்டர் பண்ணல. அவங்க ரெண்டு பேருமே வந்து இல்லீகல் அஃபேர்ஸில் இருந்திருக்காங்க. அது வந்து ஃப்யூச்சரில் அந்த ஆண்ட்ரேக்கு தெரிய வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க தனியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் தனியாகவே இருக்கார். இத்தனைக்கும் டைட்டர் குரோம்பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்கள வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு தான் வந்து டேனியலை வந்து மூணாவதாக கல்யாணம் பண்ணியிருக்கான். டைட்டர் குரோம்பேக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஆக்சிடென்டலி இறந்துட்டாங்க. அதனால வந்து டேனியலை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த டேனியலுக்கு வந்து அப்போ தெரியல அவங்களோட ஹஸ்பண்டு தான் வந்து அவங்களோட பொண்ணையும் வந்து ஃப்யூச்சரில் கொலை பண்ண போகிறான் அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியல. டைட்டரும் கோனினும் வந்து கல்யாணம் பண்ண கொஞ்சம் நாளைக்கெல்லாம் லைஃப்பில் நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு வந்து கலிங்கா அப்படிங்கிற பொண்ணு வந்து நல்லா ஆக்டிவாக ஜாலியாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப துருதுருன்னு இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதனால் வந்து அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ஃப்ரான்ஸ் போர்டு எக்ஸாம்லாம் வந்து எழுதிட்டு இருக்காங்க ஜெர்மனியில். அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கா. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டைட்டரையும் அவங்க கோனினையும் மட்டும்தான் உலகமாகவே நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை அந்த 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 1982 அந்த டைமில் வந்துட்டு டேனியல் இருந்துட்டு ஆண்ட்ரேக்கு கால் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி கால் பண்ணுறாங்கன்னா நம்ம பொண்ணு கலிங்கா வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரிகிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. உடனே ஆண்ட்ரி வந்துட்டு அவருக்கு வந்து உடஞ்சி போகிறாரு. ஏன்னா கலிங்கா தான் வந்து அந்த ஆண்ட்ரிக்கு வந்து உலகமே. என்னதான் வந்து அந்த பிரிஞ்சிருந்தாலும் அந்த பொண்ணு மேலே இருக்கிற பாசம் வந்து அவருக்கு என்றைக்குமே குறைஞ்சதே கிடையாது. ரொம்ப ரொம்ப அக்கறையோட தான் இருந்தார். உடனே என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவ், ஓடி ஆடி எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த அந்த பொண்ணு எப்படி செத்துருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கை தான் கேட்குறாரு. உடனே அதுக்கு வந்துட்டு டேனியல் இருந்துட்டு இன்னும் அட்டாப்சி ரிப்போர்ட் வரல, வந்ததுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஆண்ட்ரே வந்து உடனே சரியான டென்ஷன் ஆகிறாரு, ரொம்பவுமே அப்செட் ஆகிறாரு. எப்படி நம்ம பொண்ணு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு சந்தேகமோ ஒரு பயமோலாம் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டர் அப்படி குரோம்பேக் அப்படிங்கிற அந்த கோனினோட ஹஸ்பண்ட் தான். அதனால் அவரே வந்து டாக்டர் அப்படிங்கிறனால அவரே எல்லாமே கரெக்டாக பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பியிருந்தார். ஏன் வந்து ஆண்ட்ரி வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கா வந்து இறந்துருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பண்ணி எமர்ஜென்சிக்கு கூப்பிட்டதே வந்து டைட்டர் தான். அதனால் நம்பிட்டார். அவரும் இனிஷியல் ஸ்டேஜில் டைட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவார், நல்ல ஒரு அட்டாப்சி வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தார். இதை வச்சு நம்ம கிரிமினல்ஸ் வந்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தார். அப்படி டைட்டர் கூப்பிட்டு வந்த டாக்டர் இருக்கார்ல அவரோட சீனியர் டாக்டர் வந்து இவர்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு டைட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன், அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நான் தூங்க போயிட்டு அவங்களும் தூங்க போயிட்டாங்க, அதுக்கப்புறம் காலையில் இருந்துச்சு பார்த்தா அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சீனியர் அந்த டாக்டர் இருக்கார்ல அவர் வந்துட்டு டைட்டர்கிட்ட கேட்குறாரு, சரி என்ன ஊசி போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த டைட்டர் வந்து பேசவே இல்லை, வாயை திறக்கல. அந்த டைட்டர் வந்து என்ன இன்ஜெக்ஷன் போட்டேன் அப்படின்னு சொல்கிறத வந்து தயங்கி மறைச்சிட்டு அதுக்கு மாறாக டைட்டர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அனிமியா இருந்துச்சு, அது க்யூர் பண்ணுறதுக்காக தான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அனிமியா மட்டும் அந்த பொண்ணுக்கு இல்லை, அதே மாதிரி அந்த நைட்டு வந்து சரியாக தூக்கமே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. என்கிட்ட வந்து இப்போ ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதனால தான் நான் வந்து ஒரு பில்ஸ் எடுத்து அந்த பொண்ணு கொடுத்து அதுக்கப்புறம் நீட்டாக தூங்க ஆரம்பிச்சா. சரி நல்லா தூங்குறேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் இறந்து கிடக்கிறா அப்படின்னு சொல்லி சீனியர் டாக்டர்கிட்ட இதெல்லாம் வந்து டைட்டர் சொல்லி ஒப்பேற்றிருக்காங்க. சரி இந்த ஃபார்மலான விசாரணைலாம் முடிஞ்சு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் டாக்டருக்கே ஒரு ஷாக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா
கலிங்காவோட பிறப்புறுப்பு இருக்குல்ல, அங்கே வந்து நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது, பிளட் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கால், கை, தொடை, அப்புறம் தொண்டை, இந்த எல்லா பகுதியிலுமே வந்து இன்ஜெக்ஷன் போட்டதுக்கான தடையும் இருக்குது. இத்தனை இன்ஜெக்ஷன் எதுக்கு போட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கே வந்து ஷாக் ஆகுறாரு. அது போக பார்த்தீங்கன்னா கலிங்காவோட உடம்புக்குள்ள வயிற்றுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா செரிக்காத, அதாவது சரியாக ஜீரணமே ஆகாத உணவுலாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த பொண்ணோட பிறப்புறுப்பில் வந்துட்டு வெள்ளை கலர் சப்ஸ்டன்ஸ் இருந்திருக்கு. இவ்வளோ பெரிய வெள்ளை கலர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயம் தான். அதை வந்து டெஸ்ட்டே பண்ணாமல் விட்டுட்டாங்க. டெஸ்ட்டே பண்ணாமல் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இயற்கையான மரணம் தான் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குழப்பமான ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறனால வந்து சீனியர் டாக்டர்ஸ்னால எந்த ஒரு டிசிஷனுக்கும் வரவும் முடியல. அதனால் வந்துட்டு இத்தனைக்கு இதெல்லாம் வந்து இவங்க எக்ஸாமின் பண்ணும்போது கூட இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைட்டர் குரோம்பேக் தான். இவன் தான் மேனிபுலேட் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி பொய்யான ஒரு அட்டாப்சியை வந்து. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் சீனியர் டாக்டராக இருக்கட்டும், அப்புறம் போலீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அது எதுவுமே தெரியாமல் கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கேஸுக்கு வந்து எக்ஸிக்யூஷனே போடாமல் இதை வந்து மூடியே வச்சுட்டாங்க, இயற்கையான மரணம்னு சொல்லி. அதுக்கப்புறம் வித்தின் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இன்வெஸ்டிகேஷனில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடி வந்து யார் ஃபஸ்ட்டு பார்த்தாங்களோ அவங்ககிட்ட இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டர் தான் பார்த்துருக்கான். அவன் தான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கான். அதனால் அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவன் என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து நான் அயன் அண்ட் கோபால்ட் இந்த ரெண்டையும் இன்செக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அனீமியா இருக்குது, அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக. உடனே அந்த பொண்ணு வந்து அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து அன்கான்சியஸ்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக மறுபடியும் இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டேன். அதனால தான் வந்து ஒரு டெத்தாக இருக்குமானவோ தெரியல, இது வந்து ஆக்சிடென்டல் டெத்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு மழுப்பிட்டு இருக்கான். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த ஆளுங்கிட்ட விசாரிக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனால் யார்கிட்டையுமே இருந்து வந்து ஒரு கன்க்ளூடான எவிடன்ஸ் கிடைக்காதனால வந்து இந்த கலிங்கா வந்து எப்படி இறந்துருப்பா, எதனால் இறந்துருப்பா அப்படிங்கிற ஒரு காஸ் ஆஃப் டெத்தை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அதனால் வந்துட்டு சீனியர் டாக்டர்ஸ் அண்ட் போலீஸ் 2 பேருமே முன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலிங்கா வந்து கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்கால தான் இறந்துருப்பாங்க. ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அனிமியாலேருந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக அயன் அண்ட் கோபால் போட்டிருக்காங்க. அதனால அவங்க வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. அந்த அன்கான்சியஸ்லேருந்து கொண்டு வரதுக்கு மறுபடியும் இன்னொரு யூசி போட்டிருக்காங்க. அதனால வந்து அவங்க இறந்துருக்கலாம், ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கலாம்னு சொல்லி இதை வந்து மூடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியாக 3 மாதம் கழிச்சு ஆண்ட்ரேக்கு வந்து அந்த கலிங்காவோட அட்டாப்சியோட ரிப்போர்ட்லாம் காப்பிலாம் வந்து அவர்கிட்ட போகுது. அப்போ தான் அவர் ஒரு அனலைஸ் பண்ணுறாரு. அந்த அட்டாப்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலிங்காவோட பிறப்புறுப்பில் வந்து நிறைய காயம் இருக்குது, அப்புறம் பிளட்டெல்லாம் நிறைய கிளாட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அப்போ தான் அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக நேச்சுரலான டெத்து கிடையாது, இது கண்டிப்பாக யாரோ பிளான் பண்ணி ரேப் பண்ணி அதுக்கப்புறம் தான் மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது ரேப் அண்ட் மர்டர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கல, அவர் வந்து நம்புறாரு, இது கண்டிப்பாக எவனோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்புறாரு. அதனால ஆண்ட்ரே வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கலிங்காவோட பாடியை வந்து மறுபடியும் 3 மாதத்துக்கு அப்புறம் ஆயிடுச்சு, அந்த பாடியை வந்து மறுபடியும் எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது வந்து கோர்ட்டும் ஒத்துக்கிறாங்க, போலீஸும் ஒத்துக்கிறாங்க. உடனே போலீஸும் வந்து இமீடியட்டாக அந்த பாடியை எடுத்து டாக்டர்ஸ்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கே ஒரு ஷாக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த பிறப்பு உறுப்பு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தனியாக ரிமூவே பண்ணிட்டாங்க, அது அந்த பாடியிலே இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஷாக் ஆகுது, பெரிய திருப்புமுனை ஆகுது. அப்படியே அந்த பிறப்புறுப்பை யாரா ரிமூவ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரூவும் சரியான உச்சக்கட்ட கோவத்தில் யாரா பண்ணியிருப்பான்னு சொல்லி மண்டை பிச்சுக்கிட்டு நின்றுருக்காரு. எப்படியாவது இவங்களுக்கு விடவே கூடாது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. இதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ப்ரெஸ்ஸுக்கிட்ட. அவர் சுற்றி ஏகப்பட்ட ப்ரெஸ் வராங்க. அது வந்து ஒரு சென்சேஷனல் கேஸ் ஆகுது அந்த டைமில். ஏன்னா இவர் எங்கே போனாலுமே ப்ரெஸ் அவங்க கூட வந்துகிட்டே தான் இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கேஸாகவே மாறுது. ஏன்னா இப்போ இந்த டைட்டர் இருக்கான்ல, வந்து இந்த கோபால்ட் அயன் இந்த காம்பினேஷனில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன்னு சொன்னால, அதுவே வந்து அந்த டைமிங்கே வந்து தப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போது நம்ம அந்த இன்ஜெக்ஷன் போடவே இல்லை, அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கான். இது எதுக்கு போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் போட்டனால தான் அந்த பொண்ணு இறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேஸை திருப்பிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயத்தையே பண்ணியிருக்கான். இதனால் வந்துட்டு ஆண்ட்ரேக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சந்தேகம் வருது. யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் மேலே. அவன் மேலே மட்டும்தான் சந்தேகம் இருக்குது, இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவர் நம்புறாரு, 100% நம்புறாரு. அதனால் வந்துட்டு ஆண்ட்ரே வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கிட்ட போகிறாரு. கோர்ட்டில் போய் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்க, இது வந்து மர்டர் தான், இது வந்து நேச்சுரல் டெத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த ஹையர் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது வந்து மூடப்பட்ட கேஸ், இதை நாங்கள் திருப்பி நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவருக்கு உச்சக்கட்டத்துக்கு கோவம் வருது. உடனே இவர் ஃப்ரான்ஸ்லேருந்து ஜெர்மனி கிளம்பி அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ப்ரெஸ் கிட்டலாம் எல்லாத்தையும் சொல்கிறாரு, டைட்டர் குரோம்பேக் தான் வந்து சீரியல் ரேபிஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி நிறைய இதே மாதிரி பண்ணியிருக்கான், என் பொண்ணுக்கு பண்ணும்போது மாட்டிக்கிட்டான், இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது வந்து நியூஸ் சேனல்லாம் போக ஆரம்பிக்குது. உடனே அதை வந்து பார்த்த டைரக்டர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும், ஏன்னா இது வந்து மான நஷ்ட வழக்கு போடுறான்.
யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே மேலே. அவர் வந்து ஒரு 5 லட்சம் மார்க்ஸ், அதாவது அந்த காலத்துக்கு வந்து ஜெர்மனி மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கரன்சி. 5 லட்சம் மார்க்ஸ் வந்து கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறான். ஆனால் அதை வந்து ரிஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தர மறுத்துடுறாரு ஆண்ட்ரே. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமாக விடாமல் போராடி ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் வந்து எப்படியாவது மல்லு கட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மேலே ஒரு கேஸை போடுறாரு, மர்டர் கேஸ் போடுறாரு. அந்த பொண்ணோட கலிங்கா அப்படிங்கிற பொண்ணை வந்து இவன் தான் மர்டர் பண்ணியிருக்கான், ரேப் பண்ணி அப்படின்னு சொல்லி கேஸை போடுறாரு. அவங்களும் எடுத்து கேஸ் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அட்டாப்சிலாம் எடுத்து பார்க்குறாங்க. இந்த பிறப்புறுப்பு காணாமல் போயிருக்கு, அதுக்குள்ளே ஒரு வெள்ளை சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக டைரக்டர் தான் மாட்டுறான். கரெக்டாக மாட்டி அவனுக்கு ஒரு 15 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அப்பாடா நம்ம பொண்ணுக்கு ஒரு நீதி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு முடிக்கிறாரு. கரெக்டாக அடுத்த ஒரு இது வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் வந்து ஜெயிலுக்கு போய் ஒரு நாள் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவிடன்ஸே இல்லை, ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதனால ஆத்திரத்தின் உச்சத்துக்கே போகிறாரு ஆண்ட்ரே. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனும் டைரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான லைஃபுக்கு திரும்பிடுறான். சந்தோஷமாக இருக்கான். ஆனால் ஆண்ட்ரே வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கார். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டு இவன் இவ்வளோ ஜாலியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தில் இருக்கார். இந்த கேஸில் இன்னொரு திருப்பு முனையாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி முன் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டரோட ஹாஸ்பிட்டலில் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க. அவங்கள வந்து இதே மாதிரி அவன் ட்ரை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி இதே மாதிரி ட்ரக்ஸ் கொடுத்து அவங்கள அன்கான்சியஸ் ஆக்கி அவங்க வந்து ரேப் பண்ணி ரொம்ப மோசமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான். அது வந்து அவங்களுக்கு வந்து வெளியே சொல்ல முடியாமல் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த கேஸில் வந்து இந்த பொண்ணுக்காக பேச வந்திருக்காங்க. உடனே இது வந்து டேனியல் கோனின், அவங்களோட அந்த டைரக்டரோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து தெரிய வருது. இவன் தான் நம்ம பொண்ணையே கொண்டிருக்கான் போல அப்படின்னு சொல்லி உடனே அவங்க வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ஆண்ட்ரே வந்து உச்சக்கட்ட கோவத்தில் உச்சக்கட்ட ஆதங்கத்தில் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணுறதுக்கு ரெடியாகிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிடெக்டிவ்ஸ் அவங்களெல்லாம் வந்து ஹையர் பண்ணுறாரு. ஒரு 10 டிடெக்டிவ்ஸை ஹையர் பண்ணி ஜெர்மனியில் இந்த டைரக்டர் எங்கெங்கெல்லாம் போகிறான், எந்தெந்த ஹோட்டலில் தங்குறான், எங்கெங்கே சாப்பிட்றான் அப்படிங்கிறத நோட்டம் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு. எல்லாத்துக்கும் காசு கொடுத்தே ஆர்டர் போடுறாரு. உடனே அவங்களும் நல்லா சுற்றி ஆராய்ஞ்சு எல்லா பக்கமும் தேடி பார்த்து அதுக்கப்புறம் அவனை வந்து டைரக்டரை வந்து கடத்தி கொண்டு போய் ஃப்ரான்ஸுக்கு கொண்டு போயிடுறாரு. அங்கே கொண்டு போய் வச்சு இருக்கிற எல்லா டோஸும் கொடுக்குறாரு. வச்சு செய்கிறாங்க. அங்கே வந்து டைரக்டர் அட்டின்னு அடிச்சு மண்டையில எல்லாம் ஸ்கல்லெல்லாம் உடச்சி அந்தளவுக்கு ஆளாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2009 ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஏரியாவில் ரொம்ப பிளட்டோட ஸ்மெல் ரொம்ப மோசமாக வருது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது. அதை கேட்டவுடனே ஃப்ரான்ஸ் போலீஸும் போய் பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா டைரக்டர் தான். டைரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப அவனால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் அடி வாங்கி உட்காந்துருக்கான். ஏன்னா ஸ்கல்லில் வேறு அடிபட்டுருக்கு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அவனால் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்கான். உடனே அவனை வந்து ஜெர்மனி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எதனால் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரே அவர் வந்து எதனால் அப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல. ஆனால் அவன் பொண்ணு இந்த மாதிரி பண்ண வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானே அப்படிங்கிற ஆதங்கத்தினால தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி வந்து அந்த டைரக்டர் அடிக்கும் போது என்ன சொல்லி கேட்டு அடிச்சிருக்காருன்னா, நீ தானே என் பொண்ணை கொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நம்ம ஆண்ட்ரே. அதுக்கு வந்து டைரக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நான் சத்தியமாக நான் பண்ணவே அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கான். உடனே அவருக்கு வந்து கோவம் உச்சகட்டத்துக்கு போகுது. ஏன்டா இவ்வளோ பண்ணிட்டு நீ இன்னுமா போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி விட்டு ஊமக்குத்தா குத்திருக்காரு. இந்த மாதிரி மோசமாக டைரக்டரை வந்து அடித்து அவரை வந்து கத்தியால் குத்திருக்கிறதுனால வந்து ஜெர்மனி கவர்மெண்ட் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ரேவை வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஜெர்மனி கிட்ட ஒப்படைங்க, நாங்கள் வந்து அவருக்கு வந்து இப்போ பனிஷ்மெண்ட் வாங்கி தருவோம், ஏன்னா இவர் வந்து டைரக்டரை வந்து இந்தளவுக்கு ஆளாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜெர்மனி கவர்மெண்ட். ஆனால் அதுக்கு வந்து ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் வந்து மறுத்துடுறாங்க. இல்லை எங்களால் அனுப்ப முடியும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து அந்த நான் சொன்னல கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு. இதுதான் அந்த ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட்டு. ஆனால் அதுக்கு மாற என்ன ஒரு அதிசயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மேலே 2வதாக ஒரு கேஸை போடுறாங்க 2012. இந்த ட்ரையலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனே ஒத்துக்கிறான். ஆமாம், நான் தான் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணேன், அந்த பொண்ணை மர்டர் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி அவனே ஒத்துக்கிறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த கோபால்ட் இன்ஜெக்ஷன் வந்து நான் போட்டேன், அந்த தடயத்தை மறைக்கிறதுக்காக ஒரு மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அதனால் வந்துட்டு அவன் வந்து 15 வருஷம் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இதெல்லாம் யாருனால சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் போலீஸ் அவங்களால தான் சாத்தியம். அவங்க வந்து ஆண்ட்ரே பாம்பர்ஸ்கே வந்து முழுசாக நம்பினாங்க. இவர் பக்கத்தில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்புறாங்க. ஏன்னா அட்டாப்சியிலேருந்து எல்லாமே அவர் வந்து ஃப்ரான்ஸ் போலீஸ்ட்டு ஒப்படைச்சிட்டு இருந்தார். அதனால் வந்து நம்பி அவங்க வந்து கேஸ் நடத்தி முன்னின்று நடத்தினால தான் இந்த கேஸ் ஈஸியாக சால்வ் ஆகுது. இதனால் வந்து ஆண்ட்ரே வந்து சந்தோஷமாகிறாரு. அதாவது அவர் மனசில் இருக்கிற பாரமே இறங்கின மாதிரி இருக்குது. ஏன்னா இதை தான் வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். எப்படி இருந்தாலும் எவனாக இருந்தாலும் சரி, எத்தனை வயசானாலும் சரி, என் கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் உனக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட சமாதியில் போய் ப்ராமிஸ் பண்ணிட்டு வச்சுருந்தாரு. அதே மாதிரி அவரோட இதில் அவரோட வாழ்நாளுக்குள்ளேயே இதை முடிச்சிட்டாரு.
ஆனாலும் வந்துட்டு அவர் வந்து டைரக்டரை வந்து கத்தியால் குத்துனனால அந்த ஒரு கேஸுக்காக அவரை வந்து வெறும் 1 வருஷம் ஜெயிலில் போட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ரிலீஸும் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவரோட நார்மலான ஹாப்பியான லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிலிருந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரீசன்ஸ்க்காக வெளியே வந்து அதுக்கப்புறம் உடல்நல குறைவால் இறந்தும் போகிறாரு. அதோட இந்த சகாப்தமே முடியுது. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.